சேனலில் இன்றைக்கி ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கிற ஒருத்தர், அவருக்கு லங்லேயும் பிரச்சனை இருக்குது, ஹார்ட் அண்ட் லங்ஸில் பிரச்சனை இருக்குது, டயபெட்டிஸாகவும் இருக்கார், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் இருக்குதுங்க. அவருக்கு இப்போது ஒரு காலை உணவு, இது வந்து இஞ்சியும் மஞ்சளையும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டையும், பச்சை மஞ்சள் இஞ்சி ரெண்டையும் நாங்கள் நசுக்கி அதை பேஸ்ட் ஆக்குறோம். இப்போ இதை பேஸ்ட் ஆக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை பாயில் பண்ணி கொதிக்க வச்சு ஒரு டீ தயார் பண்ணுறோம் அவருக்கு. அதில் வந்து புதினா இலை, துளசி இலை, இந்த இலைகள்லாம் போட்டுருவோம் கொதித்த பிறகு. ஸோ இதுதாங்க இந்த அளவுக்கு. இது வந்து இதில் 2 பேர் இல்லை 3 பேர் கூட காலையில் இந்த டீயை சாப்பிட்லாம். துளசி, ஜிஞ்சர், டர்மரிக், மின்ட்டு, கொஞ்சம் போது லெமன் அதில் பிழிஞ்சு விட்ருவோங்க. இதுதான் டீ. ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸுக்கு, ஆர்த்ரைட்டிஸுக்கு, எல்லாருக்குமே யார் வேணாலும் இந்த டீயை சாப்பிட்லாம். இந்த டீ ஒன்று இப்போ தயார் பண்ணி அவங்களுக்கான காலை உணவோடு சேர்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ இந்த டீ வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இஞ்சி, மஞ்சள் இது ரெண்டையும் போடுறோம். இது நல்லா கொதிக்கணும், கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்கணும். அதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் முழுமையாக எல்லாம் அந்த நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் தண்ணியில் இறங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் இதை பாயில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணணும் கொஞ்சம் நேரம். பாயில் ஆகி நம்ம இதை ஆஃப் பண்ணுற போது, ஸ்டவ்வை நிறுத்தும் பொழுது துளசி, மின்ட்டு, இந்த இலையை போட்டுக்கலாம். லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கற்பூரவள்ளி இலை, வெத்தலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் முசுமுசுக்க, கண்டங்கத்திரி, தூதுவளை, தும்பை, இம்புரால், இந்த மாதிரி மூலிகைகளையும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம்னா ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைனஸ், டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக மாறிடும் இது. ஒரு நாளைக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் குடிச்சாங்கன்னா போதும். கண்டங்கத்திரி போட்டிருக்கிறதுனால எந்த மாதிரி பழைய ரொம்ப நாளைய ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கும் மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகங்க. கூட உணவையும் சேர்த்துக்கணும். அவங்களுக்கான உணவு இது கூடவே நான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் அதை கவனம் வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள்.